குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு, சவுந்தரன் ஃப்ரம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் உள்ள ஒரு கேட் ஆஸ்பிரண்ட் தான் சவுந்தரன். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன ப்ராப்ளம்? இது ஒரு டர்பைன் கேஸ் டர்பைன் சொல்லிருக்காங்க. இன்லெட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்லெட் கண்டிஷன்ல 3000 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி என்தால்பி இருக்கு. வெலாசிட்டி 200 மீட்டர் பர் செகண்ட். அவுட்லெட் கண்டிஷன் என்தால்பி 2500 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி with velocity 100 meter per second. அது மட்டும் இல்லாம ஹீட் ரிஜெக்ட் ஆகுற ஹீட் எவ்வளோ? -15 kilojoules per kg. மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளோ? 30 kg per second. 30 kg per second. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீட் பண்றோம்? we are writing the steady flow rate equation. steady flow energy equation is h1 plus c1 square by 2 plus gz1 plus q equal to h2 plus c2 square by 2 gz2 plus w. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டன்ட்னால அது சொல்லல, இருந்தாலும் வந்து சேம் டேட்டம் நம்ம அசியூம் பண்ணி gz1 gz2 0 எடுத்துறோம். அப்புறம் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். h1க்கு 3000 kJ per kg, இங்க 200 ஸ்கொயர் பை 2 இது போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜூல் பர் கேஜில வரும். நம்ம வந்து கிலோ ஜூல் பர் கேஜி வரனால 1000ஆல டிவைட் பண்ணிக்கணும். கிலோ ஜூல் பர் கேஜினால 1000ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். 1000ஆல டிவைட் பண்ணால் வந்து நமக்கு ஃபைனலாக வந்து 500 W = 500 கிலோ ஜூல் பர் கேஜின்னு வருது. W 500 கிலோ ஜூல் பர் கேஜினா பவர் கண்டுபிடினா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு ஒர்க் டன். ஸோ 30 × 500 போட்டால் 15000 கிலோ வாட் கிடைக்கும். கிலோ வாட்டை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணால் மெகாவாட். 15 மெகாவாட் இஸ் அவர் ஆன்சர். இப்போ ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் சொல்லுவாங்க. நியூட்டன் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் சொல்லுவாங்க. இப்போ ஜூல் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஜூல் பர் கேஜினா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு யூனிட் கன்வர்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ப்ராப்ளமு. நமக்கு பவர் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஒர்க் மட்டும் கேட்டு விட்டுருவாங்க. இங்கே ஒரு ஸ்டெப் ஆகிட்டு கேட்டிருக்காங்க. இது கற்றுக் கொடுத்த சவுந்தரனுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.